பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்களின் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் சந்திர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிற பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வருமானஸ்தானம், தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் அப்படின்றது நாம் ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது வேலை செய்யணும். இதன் மூலிமா நம்மளுக்கு வருமானம் வருகின்றது. ஆக வருமானத்தின் பூர்வ புண்ணியஸ்தானம் 6ஆம் இடம், வருமானத்தின் பாக்கியஸ்தானம் 10ஆம் இடம். இந்த மூன்றின் தொடர்பு இல்லாமல் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மூன்றில் எந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு கிரகம் நிச்சயம் இருக்கணும். இந்த மூன்றிலையுமே கிரகம் இல்லை அப்படின்னாக்கா அந்த அதிபதி ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து இருப்பது சிறப்பு. ஸோ இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அதன் மூலயமா முதல் தரமான வருமானம் ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது சந்திர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறதுக்கான லைனாக கொடுக்குறோம். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் தொழிலாக விவசாயம் அப்படின்னு எழுதிங்க. அடுத்ததாக பயணம் சார்ந்த தொழில்கள். அதாவது பயணம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டூரிஸ்ட் கேப்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, வாடகை வாகனங்கள், பஸ்ஸு, வேனு, இது போன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக டிரைவரு, கண்டக்டரு, இதெல்லாம் பயணம் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிற வகையில் நாம் குறிப்பு எழுதி வச்சிங்க. அடுத்ததாக உணவு தொழில்கள். உணவு தொழில்கள் அப்படின்னும்போது ஹோட்டல்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. குட்டி குட்டி வீட்டிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்னதாக சிறிய அளவில் வெறும் இட்லி கடை மட்டும் போட்டுட்ருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா தள்ளு வண்டியில் கூழ் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இதெல்லாமும் உணவு தொழில்கள் தான். ப்ராக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மளிகை கடை. மளிகை கடை அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே விளக்கம் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக ரேஷன் கடை. அடுத்ததாக கூல்ட்ரிங்க் ஷாப். கூல்ட்ரிங்க் ஷாப் அப்படின்னும் பொழுது இந்த பெப்சி, கோக்கு, சோடா, கலரு, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, பழரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற தன்மைகளில் வரது எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி வச்சிங்க. அடுத்து நெல் வியாபாரம். அதாவது நெல் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரிசி வியாபாரம், அரிசி மண்டி வச்சிட்டு இருக்கிறவங்க, கடலில் கிடைக்கும் அனைத்து விதமான பொருட்களின் மூலம் வருமானம் செய்கிறவங்க. அப்படின்னாக்கா இப்போது உப்பு, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சங்கு, மீன், கருவாடு, இப்படி கடலில் இருக்கிற பொருளை கொண்டு அதன் மூலம் நம்ம ஒரு தொழில் செய்கிறது அல்லது வருமானம் ஈட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுக்கிங்க. அடுத்ததாக காய்கறி கடை, பழங்கள் வச்சு விற்கிறவங்க, பால், தயிர், வெண்ணெய், பன்னீர். அடுத்ததாக ஆசிரியர், செவிலியர். அடுத்ததாக தேங்காய் வியாபாரம், இளநீர் வியாபாரம், மதுபானம், லாண்டரி, ஊராக சுற்றும் வேலை. இதில் ஊராக சுற்றும் வேலை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போது கொரோனா டைம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் மளிகை சாமான், காய்கறி, இப்படி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு வாகனங்களில் வச்சுக்கிட்டு, சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஊராக சுற்றி வருமானம் பார்க்குற ஒரு அமைப்பு. இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது போன்ற விஷயங்களில் அதில் இன்னும் கூடுதல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதையும் சேர்த்து எழுதி வச்சிங்க. ஆக இன்றைய பதிவில் நம்ம சந்திர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறதுல தெளிவாக கொடுத்துருக்கோம். எழுதி வச்சிங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்.
ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.